அப்படியே சைக்கிள் ஓரமாக நிப்பாட்டுங்கண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கண்ணா? கத்தி சாணம் பிடிக்கிற வேலைங்க. கத்தி சாணம் பிடிக்கிறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறீங்களா? ஆமாம். எவ்வளோ நாளாக அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 35 வருஷமாக செய்கிறேன். 35 வருஷமா சைக்கிள்லேயே பயணம். எவ்வளோ தூரம் போவீங்க? சேலம் வரைக்கும் போவேன். சேலம் வரைக்கும்? நாமக்கல், ஈரோடு. சேலம், நாமக்கல், ஈரோடு இதெல்லாம் எங்கெங்கேயோ இருக்குதுண்ணா. அவ்வளோ தூரம்லாம் போவீங்களா? ரொம்ப கடினமான கஷ்டப்படுறீங்கண்ணா. ரைட்டு, சைக்கிளே பயணிச்சிருவீங்க. பரவாயில்ல, எனக்கு வியாபாரம் பரவாயில்ல. எனக்கு எதாவது வச்சா ஆண்டவன் புண்ணியத்தில் இதுலேயே 6 குழந்தைங்களை காப்பாற்றிட்டு. ஆண்டவன் புண்ணியத்துலங்கண்ணா 6 குழந்தைங்க எனக்கு. 6 குழந்தைங்களா உங்களுக்கு? அப்படியா? பசங்க எத்தனை, பொண்ணுங்க எத்தனை? 3 பையன் 3 பொண்ணு. கை கொடுங்க, வாழ்த்துக்கள். 3 பையன் 3 பொண்ணு. 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. சின்ன பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ண போகிறோம். 2 பொண்ணு கரை சேர்த்திட்டீங்க. இப்போ சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வெகு தூரம், கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டரு சைக்கிளே பயணித்து சாணம் பிடிக்க போகிறீங்க. ஆனால் இருந்தாலும் மிகப்பெரிய விஷயம் தான். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் அஸ்கர் பாஷா. சேலம், நாமக்கல், ஈரோடு 3 மாவட்டத்துக்கு போகிறீங்க. அப்போ அது பெரிய விஷயந்தானா? ஆனால் இப்படியே சைக்கிளே பயணித்து இப்படியே போகிறீங்க அப்படின்னா குடும்பத்தை சூப்பராக பார்த்துக்கிறீங்கண்ணா. சூப்பர்ண்ணா. உங்கள் லைஃப்பை நல்லா சிறக்கட்டும், உங்கள் தொழில் சிறக்கட்டும், உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா வரும். மக்கள் உங்கள்கிட்ட எல்லாருமே சாணம் பிடிக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. என்னமோ எப்படியோ யாரோ எப்படியோ இருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ சிஸ்டம் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் இத்தனை மாவட்டத்துக்கு, இந்த மாவட்டங்கள்லாம் போய் இவ்வளோ தூரம் போய் குடும்பத்தை ரன் பண்ணி உழைச்சி கஷ்டப்படுறீங்க பார்த்தியா? இதுதான் மிகப்பெரிய விஷயம். ஆனால் இருந்தாலும் காலில் சைக்கிளில் இவ்வளோ தூரம் போகிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் உங்களுடைய உழைப்பு, சிறந்த உழைப்பு சிறக்கட்டும். உங்கள் தொழில் சிறக்கட்டும்னா சிறப்பாக வரட்டும். நீங்கள் சிறப்பாக வருவீங்க. உங்கள் பொண்ணுக்கு, சின்ன பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும். சரிண்ணா? என்னை விட என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டான். உங்களை விட உங்கள் ஒய்ஃபும் நல்லா, அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு கை கால் விளங்காமல் போயிருந்தது. ஐயோ, அப்புறம் என்ன செஞ்சு 2 கால் நானும் ஒரு நாள் லீவ் எடுக்கிறேன். இருந்தாலும் சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்கண்ணா. ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்தி ஆளாக்கியிருக்கிறீங்க. படிக்க வச்சு அவங்களும் வேலை சேர்த்து அவங்களுக்கு கரை சேர்த்துறீங்க பற்றி. அதான் மிகப்பெரிய விஷயம். இது பிடிங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு அன்பளிப்பு. நீங்கள் இது தப்பாக நினச்சிக்க வேண்டாம். வேறு எதாவது சாப்பிட்றீங்களா? எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு எந்த உதவியும் வேண்டாம், யாரோட உதவி வேண்டாம். ஆனால் நான் உழைச்சி சம்பாரிச்சிக்கிறீங்க. அப்படி தானே? சூப்பர்ண்ணா. ஆனால் நீங்கள் கண்ணு கலங்காதீங்க. எனக்கே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அழுவுறதை பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க.